வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சத்யகுமார். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏதோ சயின்டிஃபிக்காக ஒரு வேர்டு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் 3D பிரிண்டிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கான இன்னொரு பேர் தான் டைரக்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், இல்லைன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு புது டெக்னாலஜிலாம் கிடையாது, ஆல்ரெடி இது இன்வென்ட் பண்ண டெக்னாலஜி தான். ஆனால் இது இவ்வளோ நாள் வந்து பேட்டர்னில் வச்சுருந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பேட்டர்ன்ஸ் இருந்தது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அதோட டைம்ஸ் முடிஞ்சிருச்சுனால அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ யார் வேணால் எடுத்து அந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணலாம். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸே வந்து புரட்டி போட ஒரு ரெவல்யூஷனரி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு இதை சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த டெக்னாலஜினா 3D பிரிண்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள், மிக்சியில் ஒரு நாப் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த நாப் வந்து கடையில் வந்து அவுடேட்டட், அந்த மாடலில் அவுடேட்டட் இல்லை. பட் ஆனால் அந்த உடஞ்ச பீஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர், அதாவது கேட் சாஃப்ட்வேர்ஸில் ஏதாவது நீங்கள் உங்களால் டிசைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அதை நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 3D பிரிண்டர் இருந்தது அப்படின்னா, அந்த 3D பிரிண்டரில் நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டே உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் கடைக்கு போய் அதை தேடி அலையணும் அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்து வாக்கிலே உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸபிலிட்டி இருக்குது. அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த பிரிண்டர்ஸ் எதுலாம் பெஸ்ட்டு, என்ன ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் வந்து இந்த சேனலில் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக இனிமேல் ஒரு அப்கமிங் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப், அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.